வணக்கம். எப்பிக் தமிழா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நாம் கேட்க போகிற கதை நான் தூக்கி வளர்த்த குழந்தடி. கார்த்திக்கு தன் மீதே பெருமளவு கோபமும் சோகமும் தான் வந்தது. நடந்தவை அனைத்தும் கனவாக கண்முன்னால நிழலாடியது. அதில் அவனது புலம்பலும் அதிகமாக கேட்டது. அவ கூட எப்படியெல்லாம் வாழணும்னு நினைச்சேன். 1000 வருஷம் சேர்ந்து வாழணும்னு கனவெல்லாம் கண்டோமே, எல்லாமே மொத்தமா போயிருச்சே. இந்த பொண்ணுங்க மட்டும் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ என்ற கேள்வி மீண்டும் மீண்டும் தோன்றியது. பள்ளி கல்லூரி என அனைத்து காலங்களிலும் யாரையும் விரும்பாம கார்த்திக் வாழ்ந்து வந்த விரதம் வேலைக்கு சென்ற சில மாதங்களில் உடையும் என நினைக்கல. கலாவை கண்டவுடன் அனைத்தும் மாறத் தொடங்கியது. கார்த்திக்கின் மனது அவனது அனுமதியே இல்லாமல் அவளுடன் சென்று விட்டது. அவள் இவனுக்கு அலுவலகத்தில் ஜூனியர். அவளும் கொஞ்சம் கொஞ்சமா பழகத் தொடங்கியிருந்தா. சிறிய அளவில் பழக்கம் தொடங்கி நட்பாக மாறி இறுதியில் காதலாக முடிந்திருந்தது. அவளும் இவனும் சேர்ந்து கழித்த நாட்கள், பழகி கழித்த இடங்கள், சேகரித்த நினைவுகள் ஏராளம் ஏராளம். அனைத்தும் நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது. இவை அனைத்தும் மாறும் என அவன் ஒரு பொழுதும் நினைத்து பார்க்கவே இல்லை. அப்பொழுது இவன் அலுவலகத்திற்கு GM மாறியிருந்தார். புதியதாக ஒரு வாலிபன் வந்திருந்தான். அவன் பெயர் இளங்கோ. முதலாளிக்கு வேண்டிய நபர் என்பதால் நேரடியாக நியமித்திருந்தார்கள். மிகவும் கலகலப்பாக ஃப்ரெண்ட்லியாக அனைவரிடமும் பழகினான். அதுவும் கலாவிடம் சற்று அதிகமாக பழகுவதாக தோன்றியது. இவளும் அவனிடம் பழகுவதாக தோன்றியது. இதனை அவளிடமே கேட்டால் தான் அவளை சந்தேகிப்பதாக நினைப்பாள் என கார்த்திக் மனதில் தோன்றியது. ஆகவே எதுவும் கேட்கவில்லை. ஆனால் பயந்தவாறே விஷயங்கள் நடக்கத் தொடங்கின. இருவரும் நெருங்கி பழகத் தொடங்கினர். நெருக்கம் அதிகரித்து கொண்டே சென்றது. இவனுக்கும் கலாவுக்கும் இடையே உள்ள இடைவெளி கூடிக்கொண்டே சென்றது. ஒரு நாள் பொறுக்க முடியாமல் கேட்டே விட்டான். அப்பொழுது அவள் கார்த்திக் தன்னை சந்தேகிப்பதாக கூறி பெரிய பிரச்சனையே செய்துவிட்டாள். அந்த சண்டை முடியவே ஒரு வாரமானது. சில நாட்களுக்கு பின்பு மீண்டும் கலா இளங்கோவிடம் பழகத் தொடங்கியிருந்தாள். இந்த முறை இவன் கேட்கவில்லை. 2 மாதங்களில் அவர்கள் பழக்கம் முற்றிப் போய்விட்டது. இருவரும் ஒன்றாக சுற்றும் அளவிற்கு போய்விட்டது. மீண்டும் கார்த்திக் மனதை தைரியப்படுத்திக் கொண்டு கேட்டான். ஆனால் இந்த முறை அவள் கோபப்படவும் இல்லை, வருத்தப்படவும் இல்லை. மாறாக தெளிவாக பேசத் தொடங்கினாள். கார்த்திக், கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசி. என் கனவு ரொம்ப பெருசு, ஆசையும்தான். அதை உன்னால நிறைவேற்ற முடியாது. இப்போ உன்னை கல்யாணம் பண்ணா என்னால சந்தோஷமா வாழ முடியாது. நான் இளங்கோவை விரும்புறேன். நாம பிரேக்கப் பண்ணிக்கலாம் என்றாள். அதை கேட்ட நொடியில் கார்த்திக் தலையில் பல இடிகள் விழ அவன் அதிர்ச்சியுடன் கதறத் தொடங்கினான். அவளை இழக்க முடியாது என்று புலம்பி பார்த்தான். அவனின் நடவடிக்கைகள் அனைத்தும் கலாவின் கோபத்தை அதிகமாக்கியது. இளங்கோவும் கலாவும் எதுவும் நடக்காதது போல் அலுவலகத்தில் சேர்ந்து சுற்றுவதையும் அவர்கள் நெருக்கத்தையும் தாங்க முடியாமல் வேலையை விட்டுவிட்டான். அதன் பின் 6 மாதங்கள் நடைப்பிணமாய் வாழ்க்கை ஓடியது. வாழ்வே மாயம், போதையே உலகம் என்று நாட்கள் நகர்ந்தது. பெற்றோரின் கண்டிப்பும் எடுபடவில்லை. அவர்கள் காட்டிய அன்பும் இவனை தடுக்க இயலவில்லை. வாழ்வே நாசமானது. கார்த்திக்கின் உறவினர், நண்பர்கள் என அனைவரும் ஒதுக்கத் தொடங்கினர். அந்த அவமானம் பல பாடங்களை கற்றுக் கொடுத்தன. அதற்காகத்தான் வேலைக்கு போகத் தொடங்கினான். கும்மிருட்டில் காணப்பட்ட கீறல் அந்த வேலை. வேலைக்கு செல்ல செல்ல அதில் மனம் லயிக்கத் தொடங்கியது. போதை பழக்கங்கள் குறைய வாழ்வு மணக்கத் தொடங்கியது. ஆனால் வயதுதான் 34 ஆகிவிட்டது. வீட்டில் மீண்டும் திருமண பேச்சு. இவனின் பழைய காயத்தில் இரத்தத் துளிகள். வேண்டாம் என இவன் புலம்ப எல்லோரும் கட்டாயப்படுத்தினர். இவன் பெற்றோர் மிகவும் வற்புறுத்தினர். அவனின் அம்மாவோ இப்பொழுது திருமணம் நடக்கவில்லை என்றால் இறந்து விடுவேன் என மிரட்டினாள். கார்த்திக்கின் அக்கா மகளையே தேடி பிடித்து
கல்யாணம் செய்து வைத்தார்கள். அவனின் அக்கா மகள் பெயர் இந்துமதி. அவளுக்கும் இவனுக்கும் 10 வருடங்கள் வயது வித்தியாசம். 12வது வரை படித்திருந்தாள். கிராமத்தில் வாழ்பவள். அங்கே இதுவே பெரிய படிப்பு. இருவரும் சிட்டியில் வாழத் தொடங்கினர். பெற்றோர் கிராமத்தில் இருக்க இவளையும் அங்கேயே விட்டுவிட்டு வர எவ்வளவோ முயற்சி செய்து தோற்று போய் அழைத்து வந்திருந்தான். இவனின் நகர வாழ்க்கை மீண்டும் தொடங்கியது. கலாவை விட்டு வாழ்க்கை அழிந்து போய் மீண்டும் தெளிந்து வந்தாலும் இன்னும் இவனின் மனதில் அவள் இருந்து கொண்டு தான் இருந்தாள். அவளை முழுவதும் மறக்க முடியாமல், இவளை முழுமையாக ஏற்கவும் முடியாமல் தவிக்கத் தொடங்கினான். இந்துமதி மாநிறத்தில் சற்று அதிகமாக இருப்பாள். இவனை விட சற்று அழகு குறைவுதான். ஆனால் மனதில் அழகு, அளவுக்கு அதிகமான வெகுளித்தனம். மாமா மாமா என மூச்சுக்கு 300 தடவை அழைப்பாள். நன்றாக சமைப்பாள். இரக்க குணம் அதிகம். ஆனால் இதையெல்லாம் கவனிக்கும் நிலையில் அவன் இல்லை. சிறிது காலம் நன்றாக பழகிவிட்டு நம் வாழ்வினை ஆரம்பிக்கலாம் என கூறியிருந்தான். அவள் பழகவும் வாழவும் தயார்தான். ஆனால் இவன்தான் இல்லை. அலுவலகத்தில் வேலை வேலை என இவன் அலைய அவள் இவனின் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி வைத்தாள். இவன் ஆஃபீஸில் ஒரு பையன் இருந்தான். அவன் பெயர் ராமன். சென்னையை நோக்கி பிழைக்க வந்தவன். கிராமத்துக்காரன். அலுவலக பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் மட்டுமில்லை, வீட்டு வேலைகளும் செய்து கொடுப்பான். கார்த்திக்கிடம் அதிக பழக்கம். அண்ணா அண்ணா என அழைப்பான். கார்த்திக்கு அவனை பிடிக்கும். பலமுறை பண உதவி செய்திருந்தான். திருமணத்திற்கு பிறகு சென்னைக்கு வந்த புதியதில் காய்கறிகள் வாங்க, வீட்டிற்கு தகவல் சொல்ல என சில முறை ராமனை அனுப்பி வைத்தான். அவனும் அண்ணி அண்ணி என இந்துமதியிடம் நன்றாக பழகி கொண்டான். நகர வாழ்க்கையில் கடைக்கு செல்ல, கோவிலுக்கு செல்ல என அவளுக்கு துணை ராமன்தான். அவளும் இவனிடம் தம்பி என பழகிவிட்டாள். இந்த உறவு அவனுக்கும் சேர்த்து மதிய உணவு தினமும் கொடுத்தனுப்பும் வரை தொடர்ந்தது. ஒரு நாள் வீட்டிற்கு வந்த ராமன் ஏதோ தயங்குவதாக உணர்ந்த இந்துமதி, சொல்லுடா, ஏதாவது பணம் வேணுமா? அண்ணன்கிட்ட சொல்லி வாங்கித்தரேன் என்றாள். அவன் தயக்கத்துடன், அண்ணி, ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க என்றான். அவள், சொல் என சொல்லியவுடன், அக்கா, கொஞ்ச நாள் அண்ணன் சரியில்லை. அவருக்கு ரெக்கமெண்டேஷன் பிடிக்காது. ஆனா 2 வாரத்துக்கு முன்னாடி கலான்னு ஒரு பொண்ணை கூட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணி வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. அவளுக்கு வீடும் பார்த்து வச்சிருக்காரு. அவங்க வீட்டு வேலைக்கு என்னை அனுப்புறாரு. ஆஃபீஸில் 2 பேரும் அதிகமாக பழகுறாங்க என்றான். அதிர்ச்சியான இந்துமதி எதுவும் புரியாமல், என்னடா சொல்ற, அவரா என்றாள். ராமனும், ஆமாக்கா, அவர்தான் என கூற அவளுக்கு அழுகையும் கோபமும் வந்தது. இவர் தன்னிடம் நெருங்காமல் இருக்க இதுதான் காரணமா என கூட நினைத்தாள். ஆயினும் மனதின் ஓரத்தில் நம்பிக்கை இருந்தது. ஆகவே, நீ சொல்ற மாதிரியெல்லாம் இருக்காதுடா என்றான். அவனும், இல்லைன்னா நல்லதான் அக்கா, ஆனா எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க நல்லவங்க அக்கா, அதனால்தான் சொல்றேன். வர வெள்ளிக்கிழமை கூட பக்கத்து ஹோட்டல்ல டேபிள் புக் பண்ணியிருக்காரு. அண்ணனும் கலாவும் வருவாங்க. நான் உங்களை கூட்டிட்டு போறேன், வந்து பாருங்க என்றான். அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. ஹோட்டலா, டேபிளா, அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாதே என நினைத்து குழம்பினாள். அரைகுற மனதுடன் சரி போகலாம் என ஒத்துக்கொண்டாள். குழப்பமாக நேரம் செல்லத் தொடங்கியது. தன் மாமா அப்படி இருக்க மாட்டார். ஒரு முறை சென்று பார்த்து அவர் வரவில்லை என்றால் நல்லதுதான். ஒருவேளை வந்துவிட்டாள் என மாறி மாறி குழம்பினாள். கார்த்திக்கும் அதே நிலையில்தான் இருந்தான். 2 மாதங்களுக்கு முன்புதான் கலாவை சந்தித்தான். அந்த இளங்கோ தன்னை ஏமாற்றி விட்டதாகவும், அவன் செல்லும் இடங்களிலெல்லாம் பெண்களிடம் பழகுபவன் என்றும், ஆசை தீர அனுபவித்துவிட்டு பாதியில் விட்டு விடுபவன் என்றும் சொன்னாள். மேலும் தான் அவரது ஆசைக்கு இணங்க மறுத்ததற்காக அவளை விட்டு பிரிந்ததாகவும், அதனை மனதில் வைத்து வேலையை விட்டு அனுப்பியதாகவும் கூறி புலம்பினாள். இப்பொழுது வேலை கூட இல்லாமல் கஷ்டப்படுவதாகவும் கூறினாள்.
அதை கேட்ட கார்த்திக் மனதின் மூலையில் இரக்கம் பிறந்தது. என்ன இருந்தாலும் முன்னாள் காதலி அல்லவா, ஆகவே தன் புது கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்திருந்தான். தனக்கு திருமணமானதையும் கூறியிருந்தான். இருப்பினும் இருவரும் பழகத் தொடங்கினர். ஆபீஸில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு என பெயர் வாங்கியவனுக்கு சிறு கரை படிந்தாலும் அதனை சாக்கடையாக மாற்றுவதுதானே உலகம். அவ்வாறுதான் பல பல கதைகள் பரவியது. இதனை நம்பித்தான் தன் அண்ணியின் வாழ்வு பாழாவதை தடுக்க முற்பட்டான் ராமன். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி போல். நகரின் பிரபலமான ஓட்டல் அது. அங்கே ஒவ்வொரு டேபிளையும் சுற்றியும் திரை இருக்கும். பிரைவசிக்காக பழகுபவர்கள் அதனை பயன்படுத்திக் கொள்வார்கள். இந்துமதியை அங்கே அழைத்து வந்த ராமன், அண்ணி, அண்ணன் அந்த டேபிளில் தான் புக் பண்ணியிருக்காரு. அங்கே ஒரு ஹெட்ஃபோன் போட்டுட்டு ஆன் பண்ணியிருக்கேன். அவங்க பேசுறது இங்கே என் ஃபோனில் கேட்கும். நாம் தள்ளி இருக்கிற இந்த டேபிளில் இருந்து கேட்டுக்கலாம் என்றான். அந்த இடத்தையே அதிசயமாக பார்த்து கொண்டிருந்தாள் இந்துமதி. எவ்வளவு அலங்காரம், எவ்வளவு லைட்டு என பார்த்தாள். ஆனால் எதனையும் ரசிக்கும் சூழலில் அவள் இல்லை. அப்பொழுது கார்த்திக் கலாவும் வந்தனர். அந்த மேஜையில் அமர்ந்து சாப்பிட ஆர்டர் கொடுத்தனர். அப்பொழுது கார்த்திக், எதுக்கு இப்படியெல்லாம் பண்ண சொல்ற, என்ன பேசணும் என கேட்க அவள், பொறு கார்த்திக் என்றாள். நான் வீட்டுக்கு போகணும், சீக்கிரம் சொல்லு என்றான். அவள், இப்ப நீ ரொம்ப அவசரப்படுற, இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல தான் நீ ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ண என்றாள். ஏற்கனவே அவனுக்கு அவளின் அருகாமையும் சூழலும் பழைய நினைவுகளை கிளப்பி விட்டிருந்தன. ஆயினும் அதுக்கு என்ன இப்போ என்றான் வறண்ட குரலில். அவள் மந்தஹாசத்துடன், இன்னைக்கு நான் உனக்கு ப்ரொபோஸ் பண்ண போறேன் என்றாள். அதிர்ச்சி அடைந்த, எனக்கு கல்யாணம் ஆச்சு என்றான். கலாவோ, அதுக்கு என்ன, அவெல்லாம் உனக்கு மேட்சே இல்லை. அதுவும் இல்லாம நீ இன்னும் என்ன விரும்புறேன்னு எனக்கு தெரியும் என்றாள். கார்த்திக், அதை என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். நான் உன்னையவா, இல்லவே இல்லை என்றான் சற்று கடுமையுடன். அவள் உடனே, பிடிக்காமலையா வேலை வாங்கி கொடுத்த, வீடு பார்த்து தங்க வச்ச, நான் உன்னை விரும்புறேன்டா என்றாள். அவன் பரபரப்பாக, எனக்கு கல்யாணம் ஆச்சு, வைஃப் இருக்கா, இனி நாம பழகிறது கூட நல்லதில்ல, போ என்றான். அவள் விடாமல், உன் வைஃபா, அவளை அன்னைக்கு பார்த்தனே ஆஃபீஸ் பார்ட்டியில, சேலை கட்டிக்கிட்டு இங்கிலீஷ் பேசாம மூலையில நின்னாலே, கருப்பா அசிங்கமா, என் அழகுல பாதி கூட இல்லை. அவளை போய் கான்ட்ரி ப்ரூட், அவளுக்கு ஏத்த கிராமத்தான பிடிக்காம உன்னை பிடிச்சிருக்கா பி என்றாள். இதை கேட்ட கார்த்திக்கு கோபம் வந்தது. கோபத்தில் படபடவென வார்த்தைகளை உதிர்க்கத் தொடங்கினான். என்னடி சொல்ற நீ, விட்டுட்டு போனவ இப்ப வந்து லவ்ங்கிற, நாய் மாதிரி சுத்தனப்ப துரத்தி விட்டுட்டு இப்ப வர, பிரச்சனை நமக்குள்ள. என் வைஃப் நல்லவ, ஒவ்வொருத்தனா போமாட்டா. அவளுக்கு கோட் போட தெரியலன்னு நான் வேட்டி கட்டிக்கிறேன். அவளை போய் தப்பா பேசினா நல்லா இருக்காது. நான் பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுறதும் உனக்கு வேலை வாங்கி கொடுத்ததும் ஒண்ணுதான். வேலை வேண்டாம்னா விட்டுட்டு போடி. என் இந்துமதியை பத்தி ஒரு வார்த்தை தப்பா வந்துச்சு, அவ்வளவுதான், நான் தூக்கி வளர்த்த குழந்தடி அவ என்றான். கலாவோ அதிர்ச்சியாக விழித்தாள். அவன் அவளிடம் கோபப்படுவது இதுதான் முதல் முறை. அவனை பிரேக்கப் செய்த போது கூட அழத்தான் செஞ்சான். ஆனால் கோபப்படவில்லை. பொருந்தாத பெண்ணிடம் உள்ளான். நாம் பழகினால் வந்து விடுவான், தன் வாழ்வு செழிக்கும் என நினைத்தவளுக்கு பேரதிர்ச்சி. கோபமாக அங்கிருந்து செல்ல எழுந்து கதவை தள்ளினாள். அங்கே நின்ற இந்துமதி கார்த்திக்கை பார்த்து அழத் தொடங்கினாள். இந்த ஜென்மத்துக்கு இந்த ஒரு வார்த்தை போதுமாமா என்றாள். கார்த்திக் முகத்தில் குழப்பம்தான் தெரிந்தது. அங்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. இவள் எப்படி வந்தாள், தன்னையும் அவளையும் பார்த்து கோபப்படாமல் அழுகிறாள் என பல கேள்விகளை கேட்டுக்கொண்டான். இந்துமதியோ, எல்லாம் கேட்டுடுச்சு மாமா என்றாள் அழுகையுடன். அப்பொழுது அருகே இருந்த ராமனை கவனித்தான். அவனுக்கு விஷயம் ஓரளவு புரிந்தது. அவளை அணைத்து கொண்டு, இவளை முழுசா மறந்துட்டு நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு பார்த்தேன்டா
என்றான் பாசத்துடன். அவளோ, இரு மாமா, ஒரு நிமிஷம், அவளை பார்த்துட்டு வரேன் என சொல்லிக்கொண்டு உள்ளே சென்றாள். அவள் அழ அருகே காதோரம் சென்று மெல்லிய குரலில், நீ தூக்கி போட்டது சாதாரண கல்லில்ல, வைரக்கல் என கூறி திரும்பினாள். அதற்குள் கார்த்திக் தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு ராமனை பார்த்து, நீதா கூட்டி வந்தியா? அண்ணி மேல அவ்வளோ பாசமா, இல்ல அண்ணன் மேல சந்தேகமா என்றான். அவன் நலிய, சரி, நான் ஒரு வாரம் கம்பெனிக்கு லீவுன்னு சொல்லிடு என்றான். அவன் புரியாமல் முழித்தான். மேலும் ஏனா என கேட்க அவனோ, நாங்க லவ்வர்ஸ் டே கொண்டாட போறோம் என்றான். வெளியே வந்த இந்துமதி மேல் கையை போட்டு கொண்டான். ராமனோ, அது இன்னையோட முடியுதே என கேட்டான். கார்த்திக்கோ, எங்களுக்கு வாழ்நாள் முழுக்க லவ்வர்ஸ் டே தான் என கூறிக்கொண்டே இந்துமதியை பார்க்க அவள் வெட்க புன்னகை கொண்டாள்.